சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதிய மத வன்முறைகளுக்கு காரணமும் தீர்வும் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். விரைவாக நகரலாம். திரு செந்தில், விரைவாக காரணத்தை நான் கேட்டேன். அதிகரிக்கக்கூடிய சாதிய மத வன்முறைகளுக்கான காரணம் மிக விரைவாக. நான் சொன்னது போல தமிழகத்தில் இதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்படிப்பட்ட மோதல்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரீஃபார்ம்டு ஐடியாவோட பார்க்கப்படுது. ஒரு சிறிய உதாரணம் சொல்வதென்றால், ஒரு 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் மோதினால் 4 சக்கர வாகனம் தான் தவறு என்பது முடிவு செய்யப்படுகிறது. ஒரு காரும் லாரியும் மோதினா லாரி தான் தவறு முடிவு செய்யறாங்க. அப்படி செய்யாமல் அந்த 2 சக்கர வாகனம் ஓட்டவன் சன்னி அடிச்சிருக்கானா ஹெல்மெட் போட்டுருக்கான்னு பார்க்கறது கிடையாது. இது ஒரு பிராக்டிகல். அதே போலதான் ஒரு சம்பவம் நடந்தால் கண்டை மூடிக்கொண்டு தலித்துக்கும் இன்னொரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம் மேல தப்பு, தலித் மேல தப்பு. டாக்டர் செந்தில், இத அப்படியே சாதிய வன்முறைகளுக்கு இந்து மேல தப்புங்கிற ஒரு போக்கு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக ஆராய்ந்தாலே போதும். டாக்டர் செந்தில், நான் அதான் கேட்டேன். நீங்க அந்த சாதிய வன்முறைகளை சொல்லிட்டீங்க. இது தலித் மீது தவறு இருக்காது, பெரும்பான்மை சமூகத்தின் மீது தான் தவறு இருக்கக்கூடும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்கன்னு. அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்க போனா நீங்க முதல்ல முந்திட்டு சொல்லிட்டீங்க, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எங்கேயாவது ஒரு கலவரமோ வன்முறையோ நடைபெற்றால் இஸ்லாமியர்கள் மீது தவறு இருக்காது என்ற ஒரு முன்முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறீங்க. அந்த வாதத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு பேசுங்க, சொல்லுங்க டாக்டர் செந்தில். என்னைய கேக்குறீங்க? உங்களதான் சொல்லுங்க. ஹலோ, எனக்கு கேக்குது. ஓகே, நான் திருப்பி வரேன். திருப்பி வரேன். காரணமாக மரக்காணத்தில் நடந்தது என்ன? நான் திருப்பி வரேன். தலித் அல்லாத 2 பேர் அடித்து கொல்ல. சரி, ஓகே, நான் வரேன் டாக்டர். டாக்டர் செந்தில் அவர்களுடைய கருத்து மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. ஒரு காலத்தில் பழனி பாபா அவர்களோடு நெருங்கி இருந்தவர் டாக்டர் மருத்துவரையா அவர்கள். அவர்களிடமிருந்து ஒரு கலவரம் நடந்தால் உடனே தவறு இந்துக்கள் மீதுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் என்று அந்த வார்த்தை பிரயோகமே மிக தவறானதாக பார்க்கின்றேன். அடிப்படையிலிருந்தே இங்கு தமிழ்நாட்டில் இது மாதிரி முஸ்லீம் என்ற ஒரு பிளவு ஏற்படவில்லை. அதை ஏற்படுத்தத்தான் பாரதிய ஜனதா உள்ளிட்ட அவர்களுக்கு துணை போகின்ற சக்திகள் முயற்சிக்கிறார்கள் என்பது எங்கள் குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்திய நாட்டினுடைய கலவரங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து பால் ஆர் பிராஸ் என்ற அறிஞர் எழுதினார். ஃபார்ம்ஸ் ஆஃப் கலெக்டிவ் வயலன்ஸ் அண்ட் ரைட் ப்ரோக்ராம்ஸ் ஜெனோசைட் இன் மாடர்ன் இந்தியா என்ற ஒரு நூலில் நடந்திருக்கின்ற அத்தனை கலவரங்களும் திடீர் சம்பவங்கள் அல்ல, அது திட்டமிடப்பட்டவை, நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டவர்களால் கலவரம் நடத்தப்படுகின்றது. அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் 95 விழுக்காட்டிற்கு மேல் சிறுபான்மையினர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். என்னுடைய கேள்விங்கிறது இப்ப இயல்பா நீங்க மற்ற பெரிய அளவிலான ஒரு கலவரத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது தலித்துகளா இருக்கட்டும் அல்லது இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுவாக வச்சு கேட்கணும். ஊடகவியலாளர் கூட எடுத்துக்கங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் மீது சரியா தவறா என்ற நியாயத்தை ஆராய்வதற்கு முன்பாகவே அவர் இஸ்லாமியர் என்று சொன்னால் இஸ்லாமிய அமைப்புகள் உடனடியாக கண்டன ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே இறங்குவது, ஊடகவியலாளர் என்று சொன்னால் ஊடகவியலாளர்கள் வந்து இறங்குறது, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தலித் என்ற அடிப்படையில் இறங்குவது. இதுதான் பிரச்சனை என்ற வாதத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நான் ஒரு பதிலை பதிவு செய்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் வழிகாட்டு நெறியாக ஏற்றிருக்கின்ற நபிகள் நாயகத்தினுடைய கொள்கை கோட்பாட்டில் ஒருவர்கள் இனவெறியின்பால் அழைப்பவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். உடனே ஒரு தோழர் கேட்கிறார், இனத்தை நேசிப்பது இயற்கையானது அல்லவான்னு கேட்கும் போது சொன்னாங்க, இனத்தை நேசிப்பது இயற்கையானது, அதே நேரத்தில் இனம் செய்கிற தவறுக்கு துணை போவதுதான். என்னுடைய அடிப்படை கேள்வி இல்ல. காவல் நிலைய மரணங்கள் ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரைட், அது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது. ஆங்காங்கே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லா காவல் நிலைய மரணங்களுக்கும் ஆம்பூரில் நடைபெற்றது போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டமோ அதன் நீட்சியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ ஏன் ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, அப்போ பாதிக்கப்பட்டவர் இஸ்லாமியர் என்ற தளத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் அதுக்கான உரிமை இருக்குது, நான் அதில் மாறுபடல. ஆனால் பாதிக்கப்பட்டவரின் நியாயம் என்ன என்பதை ஆராயாமலேயே அது போன்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதா செந்திலுடைய வாதம். ஆராயாமல் முடிவுக்கு வரவில்லை. அந்த காவலர் இப்பொழுது மான்வேட்டையிலே மாட்டி இருக்கின்றார். மனித வேட்டையாடினால் இங்கே பாதுகாப்பு இருக்கிறது, மான்வேட்டைக்கு அவர் பிடிபட்டிருக்கின்றார். நான் இன்னும் சில சம்பவங்களை சொல்கிறேன். சென்னை அருகே இருக்கக்கூடிய கேளம்பாக்கம் பக்கம் நாவலூரிலே ஒரு ஹுமாயூன் என்று சொல்லக்கூடிய தையல் கடைக்காரர், அவர் துணைக்கு போறாரு. ஒரு வீட்டில் வேலை செய்யறதுக்கு, ஒரு தச்சு வேலைக்கு துணைக்கு போறார். அந்த வீட்டில் கம்மல் காணவில்லை என்று சொல்கிறார். புகார் கூட கொடுக்கவில்லை. அந்த ஹுமாயூன் என்பவரை அழைத்து வந்து உயிரோடு கொளுத்தி விடவில்லையா?
மண்ணெண்ணெய் வந்து தயாராக இருக்கிறதா காவல் நிலையத்திலே இது போன்ற சம்பவங்கள். அதே போல தமிமுன் அன்சாரி என்ற இளைஞர் சிறுவனுடைய வாயில துப்பாக்கி வச்சு சுடப்படுது. எஸ்பி பட்டணத்துல ஒரு சம்பவம் காவல்துறையினுடைய அத்துமீறல்களோ அல்லது காவல்துறையினுடைய தாக்குதல்களோ எந்த இடத்தில் மத வன்முறையாக மாறி விடுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. நான் இதை சொல்ல பொதுவாக அதுபோல் மாறக்கூடிய சூழல்கள் எங்கே ஏற்படுகின்றன. ஏன்னா இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஏதோ ஒரு இடத்துல போட்டி போட்டுக்கொண்டு ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக களமிறங்கக்கூடிய ஒரு போக்கு எல்லா இடங்களிலும் காண முடிகிறது. அதான் ஒரு ஆம்பூரினுடைய காவல் நிலையம் மரணத்திற்கு எதிராக உங்களுடைய போராட்டம் அது ஒரு பிரச்சனையா மாறுது. அதன் பிறகு இங்க இருந்து சில இந்து அமைப்புகள் அதை நோக்கி நகர்கிறார்கள். அதாவது ஒரு மக்கள் திரள் கோபத்தில் வெளிப்படுகின்ற எல்லா செய்தியும் ஒரு இயக்கம் அதை வழிநடத்துகின்ற இயக்கம் ஆதரிக்கின்றதா ஒவ்வொரு காவல் நிலையரையும் காத்து அவர்கள் பேசினார், ஒவ்வொருவரிடம் மன்னிப்பு கேட்டார்னு சொல்லிட்டீங்க. திரு வன்னி அடிப்படையில் அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். டாக்டர் செந்தில் என்ன நடந்துச்சுனே தெரியாம ஒரு முடிவுக்கு வந்துறாங்கிறத அதற்கு மிகச் சரியான ஒரு உதாரணத்தை கூட நான் சுட்டிக்காட்டுறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடைய உதவியாளர் கொல்லப்பட்டவுடன் திருமாவளவன் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். தமிழகத்தில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் கொலைக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய வேறு உள்முரண்கள், வேற சில தகராறுகள், அதுக்கும் சாதிய சார்ந்த பிரச்சனைக்கும் தொடர்பே இல்லை என்று தெரிய வருகிறது. அதற்கு முன்பாகவே தமிழகத்தில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போன்ற அறிக்கைகள் தான் பிரச்சனைக்கு காரணியாக இருக்கிறது அப்படிங்கிற செந்திலுடைய வாதத்தை நீங்க எப்படி மறுப்பீங்க? இல்லை, அதாவது மருத்துவர் செந்தில் அவருடைய சொல்கிற கருத்து வேற இருக்கட்டும், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நம்முடைய மடிப்பாக்கம் வெற்றி செல்வனுடைய படுகொலைக்கு பிறகு தலைவர் இந்த வார்த்தையை சொல்லலை. தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள். பரமக்குடி படுகொலைக்கு பிறகும் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நடந்த இந்த மடிப்பாக்கம் வெற்றி செல்வன் படுகொலைக்கு பிறகு அவருடைய தனிச் செயலாளர் என்னுடைய தனிச் செயலாளருக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை, ஆகவே தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அர்த்தத்தில் தான் சொன்னாரே ஒழிய பாதிக்கப்பட்டவர் தலித் ரைட்டு. அந்த சம்பவத்தில் அவரை கொலை செய்தவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் சந்தேகத்திற்கு உட்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அது விசாரணையில் அது நீதிமன்றம் முடிவு செய்யும் யார் கொலையாளிங்கிறத. ஆனா அதற்கு முன்பாகவே ஒரு முன்முடிவுக்கு ஏன் வர வேண்டும் நான் கேட்கிறேன். இதுல கூலிப்படையா இருந்தது ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இதை நான் சொல்ல முடியுமா? நாங்க உறவினர்கள் ரைட் விடுங்க, இது கூலிப்படையா இருந்தது ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இதை நான் எங்க போய் சொல்றது? இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இதுதான் வன்முறையிலே இருக்கக்கூடிய வார்த்தைகள். இல்ல ப்ளீஸ், நான் வந்து ஒரு வார்த்தை தயவு செய்து திரும்ப வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குற்றவாளியா பாருங்க, அங்கதான் பிரச்சனையே வருது. நீங்க குற்றவாளியினுடைய சாதியை சொல்றது இருக்கு இல்லையா, ஒரு பொது நிகழ்ச்சியில நீங்க இந்த மாதிரி ஒரு ஊடகத்துல சொல்றது அப்படிங்கறதா எங்கேயோ அமைதியா இருக்கக்கூடிய இரண்டு பிரிவினர்களுக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அதாவது கலாச்சாரம் அடி வாங்குகிற ஒருவன் வந்து தன்னுடைய அடி யாரு அடிக்கிறார்கள் என்று சொல்வதற்கு கூட இந்த நாட்டில் உரிமை இல்லையா? இல்ல சொல்றேங்க, நாங்க தொடர்ச்சியாக இவரே மருத்துவர் நம்முடைய செந்தில் அவர்கள் சொல்றாங்க, பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் சாதியால் அடையாளம் காட்ட வேண்டியதில்லை. கடந்த முறை யார் என்று அடையாளம் சொன்னா போதும். எல்லாரும் சாதியால சாதிய கண்ணோட்டத்திலிருந்து முதல்ல வெளியே வாங்க. ஏங்க சாதி இல்ல சாதி இல்ல தர்ம, நீங்க வெளியில வாங்க தோழர், நீங்க வெளியில வாங்க. தர்மபுரியில் நீங்கள் வந்து நத்தம் காலனியை சூறையாடியதற்கு சாதி காரணமா சேஷசமுத்திரத்தில் இவ்வளவு படுகொலை இவ்வளவு குடிசையை கொளுத்தி விட்டு முழுமையாக இது மீண்டும் கூட விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சண்டை போடக்கூடிய ஒரு மேடையாக இதை மாற்ற விரும்பவில்லை. திரு வன்னி ப்ளீஸ், டாக்டர் செந்தில் ப்ளீஸ், நான் திருப்பி சொல்றேன், அர்ப்பணம் செய்து டாக்டர் செந்தில் இந்த மேடையை நான் மீண்டும் கூட இங்கே மற்ற மூன்று ஆளுமைகளும் கூட இங்கே இருக்கிறார்கள். இந்த மேடையை நான் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான சண்டையாகவோ அல்லது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான சண்டை போடக்கூடிய மேடையாகவோ நான் மாற்ற விரும்பவில்லை. என்னுடைய கேள்வி என்பது இதற்கான காரணியாக இருக்கக்கூடியது அப்படின்றது சாதிய ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் தொடங்குகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் வரேன் திரு வன்னி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடங்குகிறேன். மதம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு விஷயத்துல முரண்பட்டீங்க டாக்டர் செந்தில்.
இரண்டு சமூகங்களுக்கு இடையில் மதம் சார்ந்த பிரச்சனை வந்தால் கூட பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தை பொறுத்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, இவங்க தான் அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கன்னு சொன்னீங்க. ஒரே மதத்திற்குள் கூட இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறுகின்றனவே, அதற்கு காரணம் யார்? இந்த கேள்வியும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.